பில்டர் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி வீடு பண்ண என்ன பண்ணுவீங்க, டப் வைக்கணும்லாம் ஆசைப்படுவீங்கள்ல. பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டப்புலாம் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். நான் இப்பயும் சொல்கிறேன், சென்னையோட ரெசிடென்ஷியல் க்ரோத்தில் இதுதான் பார்டராக இருக்குது. அதை நான் ஃபீல்டில் நின்று பார்க்கறனால சொல்கிறேன். உங்கள் குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் இல்லை உங்கள் குழந்தைங்க படிக்க போகிற ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் இந்த வீடை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. மம்மி இங்கே பாருங்கள் மம்மி. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த வீடு தான் அது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் பில்டருக்கே டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் இல்லை உங்கள் குழந்தைங்க படிக்க போகிற ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் இந்த வீடை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத் காரிடாரில் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸுக்கும் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கும் இன்பிட்வீனில் வெங்கம்பாக்கமில் இருக்குங்க. கரெக்டாக வெங்கம்பாக்கம் எவர் கிரீன் என்க்ளேவ் லேஅவுட்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் போலீஸ் பூத் ஜங்ஷன் இருக்கும், நம்ம ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன ரோடாக இருக்கும். ஆனால் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் லாரிலாம் ஃப்ரீயாகவே போயிட்டு வரலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 80 feet ரோடுங்க. அது உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 meters தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், சென்னையோட ரெசிடென்ஷியல் க்ரோத் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் வெங்கம்பாக்கம் தான். வெங்கம்பாக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் க்ரோத்தினுடைய பார்டர். நீங்கள் இப்போது இன்கேஸ் நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வெங்கம்பாக்கத்துலேருந்து நீங்கள் இந்த ரோடு வழியாக உள்ளே போகிறீங்கன்னா இதை தாண்டி ஃபுல்லாக வீடுகள் இருக்குங்க. பாரத் யூனிவர்சிட்டி அப்படியே நீங்கள் மேடவாக்கம் நம்ம சென்னை சென்றடையலாம், சிட்டிக்குள்ளே அப்படியே போகலாம். ரெசிடென்ஷியல் க்ரோத் வைஸில் இது தான் பார்டராக இருக்குது. அதை நான் ஃபீல்டில் நின்று பார்க்கறனால சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு லேண்டோ இல்லை நல்ல லொக்கேஷனில் வீடோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த கார்டை தான் ப்ரிஃபர் பண்ணணும். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 400 meters தூரத்தில் உங்களுக்கு ஸ்ரீ நிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. நீங்கள் மெயின் ரோட் போயிட்டு ஸ்கூலுக்கு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. இந்த வீட்டுக்கு அப்படியே ஒரு 2 street பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் ரோட் கூட இருக்குது. நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது அப்படி தான் வந்தேன். ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஃபிட்ஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, லிடியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட் வழியாக நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டையும் சென்றடையலாம். கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முக்கியமான லேண்ட்மார்க் அப்படின்னு ஒன்று பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் இருக்குது. அங்கே வேலை பார்க்கக்கூடிய உங்கள் பசங்க பொண்ணுங்க சொந்தமாக வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வேல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். OMR ஐடினாலும் ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஸ்ரீசேரி ஐடி அப்படின்னு நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் தாம்பரம் இந்த கார்டில் இந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி தான். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் மெயினுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் கனெக்டிவிட்டி வைஸில் நல்ல கனெக்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் கார்லேருந்து வந்தீங்கன்னா செகண்ட் லெஃப்ட்டு உள்ளே லாஸ்ட்டு போயிட்டு நீங்கள் வீடு எனக்கு செட் ஆகாது, லாஸ்ட்லலாம் செட் ஆகாது, ஃப்ரெண்ட்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். நானே இந்த ஃபீல்டில் காலேஜ் படிக்கும் போது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2018-17 அந்த டைம்லலாம் இந்த ரோட்டில் ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரு டீ குடிக்கணும்னா கூட நான் பாரத் யூனிவர்சிட்டி போகணும், இல்லைனா அங்கே அம்மா மெஸ்ன்னு ஒன்று இருக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லா காலேஜுக்கு ஆப்போசிட்டில். அங்கே தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஜங்ஷனில் கூட ஒன்று இருக்காது, மப்பேஜ் ஜங்ஷனில். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயே இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துருச்சுங்க. இப்போ நான் போகும்போது அங்கே தான் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்தளவுக்கு நல்லா க்ரோ இருக்குது, அதனால சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 24 அடிங்க. 24 அடிக்கு 45 அடியில் 1215 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1215 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பில்டர் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி வீடு பண்ண என்ன பண்ணுவீங்க, டப் வைக்கணும்லாம் ஆசைப்படுவீங்கள்ல. பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டப்புலாம் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். இப்போ நம்ம அப்படியே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே போய்ட்டு பேசலாமா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வீடுமே அவைலபிள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன்ஸ்க்கு இது மட்டும் இல்லாமல் இந்த காரிடாரில் ஒரு 7-8 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்க. மினிமம் 95 lakhsலேருந்து வீடு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. இந்த வீட்டோட ரேட் நான் உங்களுக்கு இந்த வீடை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லொக்கேஷன் இவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம், மாடம்பாக்கம், செம்பாக்கம்,
சேலையூர், வேங்கைவாசல், மேடவாக்கம், ராஜகீழ்ப்பாக்கம், வெங்கம்பாக்கம், மப்பேடு, திருவஞ்சேரி இந்த பெல்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ளாட்ஸ், லேண்ட், அப்பார்ட்மெண்ட்ஸ் 3மே பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 20.4 அடிங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்குறாங்க. பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி லைன் இருக்குது, சம்பும் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஒரு டேப் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து பார்த்தாலே ஸ்கூல் தெரியணும், பட் மரம் இருக்கிறதுனால மறைச்சிருக்கு. எவர் கிரீன் என்க்ளேவ், இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த லேஅவுட்டில் நிறைய மரங்கள் இருக்கும். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. வாங்க மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.4க்கு 26.5 அடி. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 அடிக்கு 4 அடி இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, நல்ல ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் சென்டரில் மெயின் டோர் இருக்குங்க. அதனால் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் இருக்குது. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு வுட்டன் விண்டோ, ஃப்ரண்ட் ஃபேசிங் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செட் பேக் விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. செட் பேக்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி லிவிங் கம் டைனிங்க்கு சென்டரில் வந்து மெயின் டோர் கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஒரு கார்னர் ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சோஃபா போட்டுக்கலாம். எனக்கு கார்னர் சோஃபா பர்சனலாக பிடிக்கும். எங்கள் வீடு சின்ன வீடாக இருக்கும் போதே நாங்கள் சோஃபா வாங்கணும்னு ஆசைப்படும் போது, சோஃபா வாங்கும்போது கார்னர் சோஃபா தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வீட்டில் இப்போ கார்னர் சோஃபா தாங்க இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎம் பிராண்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் இருக்குது. டைனிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. வுட்டன் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 10 அடி சைஸில் கொடுத்துருக்குறாங்க. 2 வுட்டன் விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணும்போது நீங்கள் இங்கே ஒரு பார்ட்டிஷன் கூட பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் வச்சுக்கலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க்காக கூட இதை வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கில் சேர்த்து பண்ணலாம். வீடு வாங்கும்போது செலவாக இன்டீரியரும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா கிராண்டாக வரும். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி யாருமே சேல் பண்ண மாட்டாங்க, வெரி ரேர். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களோட கனவு வீட்டுக்கு நீங்கள் தான் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். என்னோட சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க தான் கால் பண்ணுறாங்க, நான் பேசுகிறேங்க. ஓகே, பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடி செட் பேக் விட்டுருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்துலேயே உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 7 வீடு. அதில் கூட ஒரு வீடு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மம்மி இங்கே பாருங்க மம்மி, பபுள் இருக்குது. தூக்கிட்டு போயிடுறேன் வீட்டுக்கு. இன்னும் உடைக்காமல் இருக்குங்க. ஏண்ணா இதை நான் எடுத்துக்கிறேன். கவர் பண்ணி வச்சுருக்காங்களே, சரி ஓகே இருக்கட்டும். இந்த கவரு எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி ரொம்ப பிடிக்குங்க, டைம் பாஸ் ஆகும். ஓகே, என்ன பிராண்டுன்னு பார்த்துட்டு மட்டும் முடிக்கலாம். ஏய் வந்துரு, எல்லாம் பேரிவேர் பிராண்டு தான் சொன்னாங்க. கவர் பண்ணி வச்சுருக்காங்களே, சரி விடுங்க, நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், உள்ளே பார்த்துக்கலாம். நம்ம கை வரைக்கும் மாதிரி நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துக்கலாம். மூட்டு வலியோடு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோட அம்மாக்கள் அப்பாக்கள் இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். தாத்தாக்கள் பாட்டிக்கள் கூட இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூமில் லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், 7 ஃபீட் வரைக்கும் வாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வுட்டன் வென்டிலேட்டர் வித் ராடோட இருக்குது, கிளாஸோட இருக்குது. சோமானி பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. டேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் தான். வாங்க வாங்க வாங்க. ஸ்டார் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் கண்ட்ரோலும் இருக்குது. இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி டைப் வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி, பார்த்து பண்ணியிருக்காங்க. எஸ்கோ பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு கவர்டு ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, இதோட ரேட் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா மெட்டீரியல் ரேட்டும் ஏறி போச்சுங்க. லேபர் சேலரியிலேருந்து எல்லாமே ஏறி போயிருக்கு. டேப் வாஷ் பேஷனில் வந்து பேரிவேர் டேப் இருக்குது. ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல இருக்குது.
இந்த ஸ்டார் கேஸில் ஒன் சைடு யூபிவிசி கவர்ட் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லான்ச் இருக்குது. லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 அடிக்கு 12 அடி 5 இன்ச்சுங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட 12 அடி. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு உடன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவே கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இன்டீரியர் பண்ணிக்கலாம் நீங்கள். இங்கே ஒரு சின்ன லாஃப்ட் இருக்குது. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டப்பு கொடுத்துருக்குறாங்க. டப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கவர் பிடிக்காமல் இருக்குது. அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஓகேங்களா, மேலே வந்து ஒரு கவர் இருக்கும். அதில் உங்களுக்கு பிரிஸ்டாக நல்லா பிரைட் ஆகிடும். 7 feet வரைக்கும் வாட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ப்ரீமியம் ஃபினிஷில் இந்த அட்டாச் பாத் பண்ணியிருக்கிறாங்க. வாஷ் பேஷன் சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட் கொடுத்துருக்குறாங்க. சோமானி பிராண்டில். வால் மிக்ஸ் இருக்குது. பரிவர் பிராண்டில். வுட்டன் வென்டிலேட்டர் வித் ராடோட இருக்குது, கிளாஸோடு இருக்குது. ஹேண்ட் ஷவரோடு இருக்குங்க. ஏன்னா இந்த டப் அப்படின்றது வந்து நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணி வீடு வாங்கினீங்கன்னா தான் கிடைக்கும். ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பில்டரே இன்பில்ட்டாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் வந்து ஃப்ரண்ட்டில் கூட சொல்லியிருந்தேன். இந்த லான்ச்சுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் 3rd பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14.4க்கு 15.4. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குங்க. நம்ம பேக் தான் ட்ரெஸ்ஸிங் ஏரியா. லாஃப்ட் இருக்குது. நல்லா பெரிய லாஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோமானி பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைல்ஸ் டிசைன் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. கிளாஸ் பார்ட்டிஷனோட ஷவர் ஏரியா தனியாக கொடுத்துருக்குறாங்க. வெட் ஏரியா ட்ரை ஏரியா தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. வாஷ் பேஷன் இருக்குது வர்மோரா பிராண்டில். உட்டன் வென்டிலேட்டர் வித் ராடோட இருக்குது, கிளாஸோட இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் பெட்ரூம். இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. ஸ்கொயர் கட்டில் வித் கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. இந்த பால்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரில் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,25,00,000, 1.25 CR. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் தெரிய பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் பீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களை சரிங்களா.